படைச்ச பிள்ளைங்கிறது தனியா காமிக்கப்படாது. அப்படியே வந்தா பிரமண பிள்ளை வனத்தை விட்டு வரா பிரமண பிள்ளை வந்தா பிரமண பிள்ளை வனத்தை விட்டு வரா பிரமண பிள்ளை அந்த நாமம் அழகை கொண்டை முடித்து அந்த நாம விட்டு அழகான சோம விட்டு அந்த நாம விட்டு அழகை கொண்டை முடித்து அந்த நாம விட்டு அழகான சோம விட்டு நமஸ்காரம். அப்படி இருக்கணும். நாடு செழிக்க போகிறது, நல்ல மழை பொழிய போகிறது, எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்க போறேன். இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய பெரியவா, இளைஞர்கள், நாட்டார்கள் அனைவரையும் பிராமணா நமஸ்காரம் பண்ணி விடுறேன். ஆமாம், ரொம்ப அமைதியாக என்ன ரொம்ப குறைவா தெரியுது. பாடுபட்டவே சோத்தத்தும்பா, பள்ளத்தரச்சவே மீனத்தும்பா, சும்மா இருக்கவே சும்மாதான் இருக்கணும். லோகத்துல பிரம்மர் வைசியர் சத்திரியர் சூத்திரர் என்று சொல்லப்பட்ட 4 வர்ணத்தார பிரிச்சு வச்சுருக்காளே. ஏன் பிரிச்சு வச்சுருக்கா? எல்லாரும் நினைச்சுருப்பா உயர்ந்தவா தாழ்ந்தவா, அவ அப்படி இவா இப்படி நினைச்சுருப்பா. அதுதான் கிடையாது. அவ செய்கிற தொழிலை வச்சுதான் இந்த வர்ணத்தை பிரிச்சு வச்சுருக்கா. எங்களவா பிராமணர்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமோ? படைக்கும் தொழிலை செய்து இருக்கோம். படப்பு தொழிலா? இல்ல வைக்கப்படப்பா, நம்மளுக்கு 2 ஏங்க அதெல்லாம் நீங்க செய்யற வேலை. எங்க நாங்க படம் போடுறோம், ஏறி முகடு குட்டி பிறங்க பார்ப்போம். அது என்ன எதுக்கு நாங்க போய் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம்? அதெல்லாம் நீங்க செய்யற வேலைங்கானு. எங்க பிராமணால் எங்கேயாவது ஆடு மேய்க்க பார்த்திருக்கியாளா? மாடு மேய்க்க பார்த்திருக்கியாளா? மம்பட்டியா தோல்ல தூக்கி போட்டு வயக்காட்டுக்கு போக பார்த்திருக்கியாளா? இழுச்சா போய் நாங்க தானே. அது பூரா நீங்க செய்கிற வேலை. ஆமா, இப்ப மனுஷாளுக்கு மனுஷா லோகத்துல சாமின்னு யார சொல்றா? யார சொல்றாங்க? எங்களை தான் சொல்லுவா. ஆமா, உங்களையும் சொல்லுவா. எப்ப சொல்லுவா தெரியுமா? ஐயப்பன் கோயிலும் முருகன் கோயிலுக்கு மாலை போட்டா அந்த விரதம் இருக்கிற வரைக்கும் உங்க பொம்னாட்டி சாமி அப்படின்னு சொல்லுவா. விரதம் முடிச்சு போயிடுச்சு, கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா, அப்புறம் ஏன் இங்க வா இங்க போ, இந்த அசு இந்த இசுன்னு ஆரம்பிச்சிருவா. ஆனா எங்க அகத்தில் அப்படி கிடையாது. நாங்க சின்ன குழந்தையில பிறந்ததுல இருந்து நான் எங்களுடைய ஆயுள் உள்ள காலம் வரைக்கும் எங்களை சாமின்னு தான் சொல்லுவா. ஆமா ஆமா, உங்களுக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்கு? அறிவு இல்லைன்றீங்களா? இருக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு அறிவு இருக்கு கண்டிப்பா. இப்படி இருக்கா? இங்க அந்த ஊர் சோறு ஊர் காசு அங்க வகுற பாருங்களேன், எந்த தட்டி இருக்குன்னு. ஆமா, உங்களுக்கெல்லாம் வந்து சராசரியா மனுஷாலா பிறந்தவாளுக்கு 6 அறிவு இருக்குன்னு சொல்லுவா. சரி, ஆனா சில பேருக்கு 3 அறிவு தான் இருக்கு. அது கூட இல்ல, அதுதான் உண்மை. ஆமா, ஆனா எங்க பிராமணாளுக்கு வந்து 7 அறிவு இருக்கு. உங்களுக்கு அறிவு இருக்கா? 7, ஒரு அறிவு கூட. இது என்ன தெரியுமா? அது என்னது? அந்த சொல்லிடலாம் பாருங்க. இதுதான். இப்ப இதுக்கு 7 அறிவு இருக்குன்னு சொல்றேனே, இதுக்கு என்ன காரணம் தெரியுமோ? என்ன காரணம்? எங்களுக்கும் பிறக்கையில் 6 அறிவு தான் இருக்கும். சரி, எங்களுடைய தாயாரும் தோப்பனாரும் வளர்க்கிற பக்குவத்தில் ஒரு அறிவை கூட்டி விட்டுருவா. ஆமா, வந்துடும். எப்படி? எங்க அகத்துல வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது, எங்க சொந்தக்கார உரம் குழந்தைய பார்க்க வருவா. அடி அம்புஜம் ருக்கு, நீ என்னடி குழந்தை பெற்றிருக்காய்? நான் ஆண் குழந்தை பெற்றிருக்கேன். அப்படியா? அவனுடைய தோப்பனார் மாதிரி வாத்தியார் ஆயிடுவாண்டி, தாத்தா மாதிரி டாக்டர் ஆயிடுவாண்டி அப்படின்னு வர்றவா பூரா அந்த குழந்தைய வாழ்த்துவா. அந்த குழந்தை வாத்தியார் ஆயிடும், டாக்டர் ஆயிடும், வக்கீல் ஆயிடும், சர்ச் ஆயிடும். இதே உங்க அகத்திலையும் ஒரு குழந்தை பிறக்கும். உங்க சொந்தக்காரவாளும் உங்க குழந்தைய பார்க்க வருவா. அடி மூக்கம்மா உங்களவா, அடி மூக்கம்மா சொல்லுடி, என்னடி பிள்ளை பத்திருக்க? நான் ஆம்பளை பிள்ளை பத்திருக்கேன். அப்படியா? எவனுக்காவது ஆடு மாடு மேட்சாவது உனக்கு கஞ்சி ஊற்றி பிடிவேன். ஓ, எங்களுக்கு உங்க குழந்தைய. அப்படி எப்படி அந்த பிள்ளைக்கு அறிவு வளரும்? சரி, எங்க குழந்தை ஒரு 2 வயசு ஆயிடுச்சு. தோல்ல தூக்கி வச்சுட்டு அப்படி வீதியில் தூக்கிட்டு போவோம். அம்பி கிட்ட
கிட்டு அதோ மாமா வர்றார், அவளை நமஸ்காரம் பண்ணிக்கோ. மாமா நமஸ்காரம். மாப்பிள்ளைவாள் அருள் செல்வம், பொருள் செல்வம், ஆயுள் செல்வம் அனைத்தும் பெற்று சுபிக்ஷமா திவ்யமா இருங்கோ அப்படின்னு வாழ்த்துவா. அந்த குழந்தையும் அதே மாதிரி அருள் செல்வம், பொருள் செல்வம், ஆயுள் செல்வம் அனைத்தும் பெற்று சுபிக்ஷமா நன்னா வந்துடும். நாங்க மாமான்னு சொல்றோம், அத்தைன்னு சொல்றோம். இதே உங்க குழந்தைக்கு 1-2 வயசு ஆயிடுச்சு, நீங்களும் தோல்ல தூக்கி வச்சுட்டு வீதியில தூக்கி போவேன். 2 வயசு பயல தோல்ல தூக்குற மாதிரியா இருக்கு. ஆமா, தூக்கி தோல்ல தூக்கி வச்சுட்டு அடே தம்பி காளிமுத்து, அந்த மாமா வர்றாரு, அவர் மாமா அவர்கிட்ட பொண்ணு கேளு, அந்த மச்சான் வர்ற அவனை கொக்காலின்னு சொல்றான். இப்படி சொல்லி சொல்லி கொடுத்து அந்த பையில குட்டியாச்சு அவரை ஆக்கிப்படுறது. குழந்தை அழுதுண்டு ஓடியாருது. எங்க குழந்தை அழுதுண்டு ஓடியாருது அப்படின்னா, அம்பி ஏண்டா அழுதுண்டு வர்றாய்? அந்த அந்த கல் எழுதி விட்டுருச்சு. அப்படியா, கல் அங்கிட்டு தானே இருக்கிறது, நீ தானே பார்த்து வரணும் அப்படின்னு குழந்தைக்கு ஏதாவது ஒரு தீர்மானத்தை கொடுத்து குழந்தைய ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சு அழுகையை அமர்த்திடுவோம். அந்த குழந்தையும் பக்குவமாக அழுகாமல் இருக்கும். இதே உங்கள் குழந்தைய அழுது ஓடியாருது. உங்கள் பெரியவா யாரா அடிச்சது கேட்குற கேள்வி ஏன்டா அலறைன்னு கேட்கறது இல்லை, யாரா அடிச்சது? அவன் பக்கத்தில் இருக்கவனை கையை நீட்டிட்டு போயிடும். அப்புறம் கம்பு கடுக்க எடுத்து சண்டை ஓட்டுக்கிட்டு கிடப்பேன். அப்புறம் சொல்றது கல்லா எழுதி விட்டுருச்சு, அப்பா வரட்டும் மம்பட்டி எடுத்து அதை வெட்ட சொல்லிவிடுவோம். அன்னைக்கு எடுக்கிற மம்பட்டி அருவாலும் சாகிற வரைக்கும் கீழே விட மாட்டான். இதுதான் உங்கள வாளுக்கு எங்கள வாளுக்கு உள்ள வித்தியாசம். இந்த வந்த மாடு வளர்ந்த வெள்ள தின்னும் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கேளா? பழமொழி. இதை நம்ம முன்னோர்கள் எதை சொன்னாலும் இந்த வேணும் விவசாய நாடு இல்லையா, விவசாயத்தை சொல்லி சொல்லித்தான் பழமொழியே சொல்றது. வந்த மாடு வளர்ந்த வெள்ள தின்னும்னா என்ன தெரியுமா? தெரியாது. வந்த மாடுன்னா யாரு தெரியுமா? வீட்டில் பொண்ணை கட்டின மருமையை. சொந்த மாடுனா வீட்டில் இருக்கிற மயன். இவன் மருமையை வந்த உடனே ஆட்டுக்கறி என்ன, கோழிக்கறி என்ன, முட்டை என்ன வளைச்சு சாப்பாடு அடே ரொம்ப பிரமாதமா எங்களால திங்க முடியும். வீட்டில் ஆட்டுக்கோழி உள்ள வீட்டுக்களை வச்சு சாப்பிடுங்க பூ வேணாமுங்கத்த போட்டு அடிச்சு நொறுக்கி தள்ளிக்கிட்டு இருப்பேன். இங்கே வேகாத வெயிலில் உழுதுட்டு வர்ற மயம் திண்ணையில் அடைப்பேன் வெளியில். இவன் நல்லா பிடிச்சி போட்டுட்டு மூக்கு பிடிக்க போட்டுட்டு இவன் வீட்டுக்கு போயிடுவேன். அது பைக்கில் போயிடும், பைக் வாங்கி கொடுத்த பைக்கில் போயிடுவார். வீட்டில் உழுதுட்டு வந்தோம். அவனுக்கு நாட்டுக்கோழி, ஆட்டுக்கறி, முட்டை, இந்த வந்த மாட்டுக்கு இந்த சாப்பாடு. இந்த சொந்த மாட்டுக்கு புளி குழம்பு தான் கிடைக்கும். வீட்டில் இருக்கிற மயனுக்கு அதுவும் சுத்தமாக கிடைக்காது. இதுதான் வந்த மாடு வளர்ந்த வெள்ள தின்னும்னா மருமையனை தேன் சொல்றோம். இந்த பிஞ்சக்காரன் சும்மா இருந்தாலும் பூட்டை பிடிக்க சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்றானே, அது தெரியுமா? பிஞ்சக்காரன்னா யாரு? பொருள் வச்சிருக்கவன், சொந்தமா பணம் வச்சிருக்கவன் பிஞ்சக்காரன். பூட்டை பிடிக்கிட்டா யாரு தெரியுமா? அல்லக்கை, அதன் பின்னால வாங்கி சாப்பிட்றவன். இவனுக்கு தான் பூட்டை பிடிங்கிட்டு பேரு. இப்ப இந்த பிஞ்சக்காரன் ஒரு குவார்டர் வாங்கி வச்சுட்டான், இல்ல ஒரு புல்லு வாங்கி கையில வச்சிருக்கான். இந்த பூட்டை ஓடிங்க என்ன தெரியுமா? அந்த புல்லு காலி ஆகிற வரைக்கும் பின்னாலேயே தெரியும். ஊடால இந்த பூட்டை ஓடிங்க காலி இன்னொரு எடுபடி இருப்பான். அவன் பார்த்த உடனே இந்த பிஞ்சக்காரன் என்ன பண்ண தெரியுமா? புதுசாக வந்துட்டான், அவனுக்கு இதில் கொஞ்சம் ஊற்றி கொடுப்போம் குடிக்கட்டும் அப்படின்னு 2 நிமிஷம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவேன். மடன்னு சாப்பிட்டான்ல இந்த இருக்கான்ல பூட்டை ஓடிங்க பின்னால போதும் அது இவன் வாங்கினது மாதிரி. பிஞ்சக்காரன் ஊத்தி கொடுப்பேன், அவன் குடிக்கிறவன் தனியா இருப்பான். பின்னால பூட்டை ஓடிங்க வாங்கி குடிக்கிறவன் என்ன பண்ணுவேன்? போதும் ஏன்னா ஊத்திட்டா இவனுக்கு இருக்காதுல்ல. இதுக்கு தான் சொல்றது பிஞ்சக்காரன் சும்மா இருந்தாலும் பூட்டை ஓடிக்க சும்மா இருக்க மாட்டேன். சரி, இப்ப நான் ஒரு ஆளா பேசிட்டு இருக்கேன் போல. சரி, ஒரு ஆளா பேசினா பாக்குறவ என்ன நினைப்பா? லூசு நினைப்பா. இது நேக்கு தேவையா? ஏன் இதை பிடிச்சுட்டே ஒருத்தர் நிக்கிறான் பாருங்க, கரத்தை பிடிச்சுன்னு சாமின்னு அவனை கூப்பிட போறேன். அடே பாய் மகனே, இந்த நாய் மகனா நீங்க என்னை போய் நாய் மகனேன்னு சொல்றானே, இனி யாரும் உங்களை எல்லாம் நாய் மகனே என்ன செஞ்சிருப்பேன்? அருவாளை எடுத்து அவனை கொண்டு வெட்டி. எங்க ஆம்பளை நீங்க அருவாளை எடுத்து வெட்டுங்க பாப்பா. நேக்கு என்ன தேவையா? முடியாது. அப்படி இல்லை. நானு பெரியவாளுக்கு ஒரு பழமொழி சொல்லி இருக்கா,
வீரமானவன் களி திம்பான், விவரமானவன் சோறு திம்பான். நீங்க எல்லாம் வீரமானவா ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும், தூக்கி போட்டு அடிச்சு விடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து போடுவேன். அப்புறம் போலீஸ்காரவா தேடி வருவா, ஒரு 10 நாளைக்கு ஒழிஞ்சிருவேன். அப்புறம் ஒரு நாளைக்கு கோழி குச்சி அமுக்கிற மாதிரி அமுக்கி கொண்டு போய் செயலுக்குள்ளே தள்ளிடுவா. செயலுக்குள்ளே உங்களுக்கு சாப்பாடு என்ன? களி. களி. வீரமானவா களி திங்கிறீங்களா? நாங்கள் விவரமானவன் அடிவத்தேனும் நேரம் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்குருவோம். ஆஹா சாமி, இப்ப எல்லாம் களி இல்ல, ஒரு நாளைக்கு எங்களோட வாங்கல. அது அப்ப சொல்ல பழமொழி. இப்ப கூட வெளியில கூட மாமியாரோட அப்படி சாப்பிடல, சுண்டல் கொண்டக்கடலை அடியப்ப வாரம் வாரம் சாமி என்னமோ செஞ்சுட்டு போயிருக்காரியா? ஆமா ஆமா ஆமா. இந்த விவரமானவன் நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? அடிபத்தவன் ஆஸ்பத்திரி போய் படுத்துக்குருவோம். எங்க சொந்தக்காரவா பூரா ஆப்பிள் பழம் என்ன, ஆரஞ்சு பழம் என்ன, ஆர்லிக்ஸ் என்ன, ஓசியா கொடுத்த பிய கூட திம்பிங்க நீங்க. தலகாணிக்குள்ள கொண்டாந்து ரூபாய் திணிச்சு வப்பா, நல்லது உள்ளதை வாங்கி சாப்பிட்டுக்கன்னு. அடிவத்தவன் எப்படி சாப்பிடுறோம்? அடிச்சவா நிலைமைய பார்த்தேடா சொல்லுங்க. ஆமா, அம்பிகையே ஈஸ்வரியே அந்த இமையால வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி, இமையால வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி, இமையால வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. இங்கு எனக்காக அன்பளிப்பளித்திருக்கூடிய மரியாதைக்குரிய அருமை ஐயா, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஊத்துக்குழியைச் சேர்ந்த ஆதீஸ்வரன் ஐயா அவர்கள் சார்பாக 201 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி நன்றிகள். அந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏச்சு பொழைக்கிறவன் 7 கோடி, ஐயோ சொன்னாரு. பொழைச்சு பொழைக்கிறவன் 1 கோடி. அந்த 1 கோடி உழைப்பாளியை நம்ம உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வான்னு சொல்லியிருக்காங்க. நம்மெல்லாம் சேத்துல கை வச்சாத்தேன் அந்த வெங்காயம் சோத்துல கை வைக்க முடியும். எந்த வெங்காயம்? அவர் சொன்ன வெங்காயம். என்ன ஆக மொத்தம் அவர் சொல்றாரு, நாங்கள் தான் உயர்ந்தவா, எங்களை காட்டிலும் பெரிய ஆள் யாருமே கிடையாதுன்னு இவ்வளோ தொலைக்கி அளந்துட்டு போச்சு.
நீ என்ன வேணாலும் அளந்துட்டு போ. இப்போ நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிட்டு தெரியுமா, நாங்கள் கொடுக்குற விபூதி தாண்டி பட்டை அடிக்கிற, நாங்கள் பாஸ்பரஸை கலந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீ நெத்தியில் பட்டை ஓட்டினா வெள்ளை வெள்ளையாக போயிடுது. என்ன காரணம்? அம்புட்டு நீ பண்ணுற வினை. ஏன்னா திருநீர் இட்டால் யார் கெட்டான்னு சொல்லியிருக்காங்க. நீ நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது தான் நடக்கும். அதேது கோயிலை கட்டுறது நம்ம, வர்ணம் திட்டுறது நம்ம, எல்லாத்தையும் பண்ணிட்டு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு நாள் குறிக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்தா என்ன செய்வ? என்னைக்கு உன் வீட்டில் விசேஷம் இல்லையோ, என்னைக்கு உனக்கு நீ எந்த விசேஷம் இல்லாமல் எந்த வேலை வெட்டி இல்லாமல் இன்னைக்கு படுத்து தூங்குவோம் நினைக்கிறியோ, வேற இடத்துல என்னைக்கு ரெஸ்ட் போட்டு வச்சிருக்கியோ, இடத்துல அட்வான்ஸ் வாங்கியிருப்பேன், அன்னைக்கு பார்த்து நாலு நட்சத்திரம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம கொடுக்குற பஞ்சாங்கத்தை பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் இப்படி பஞ்சாங்கத்தை பெரட்டி அடி அம்புச்சான் அந்த பஞ்சாங்கத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு பெரட்டிக்கிட்டே இருக்கும். சாமி நாலு நட்சத்திரம் நல்ல நாள் பார்க்குறாரு ஒருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுகளும் போனாலும் உட்காந்துட்டு என்ன செய்யாது, 4 பேர் ஆடு மாடெல்லாம் தண்ணி ஆட்டாமல் கிடக்குது சீக்கிரமாக பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் 1001 ரூபா தச்சனை வச்சதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தா பழைய பஞ்சாங்கம் 2025 பார்க்க சொன்னால் 2000 எடுத்துகிட்டு வந்த பஞ்சாயத்தை கொண்டாந்து இப்படி திருப்பி பார்த்துவிட்டு அண்ணா இன்னைக்கு 4 நட்சத்திரம்லாம் நன்னா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லுவா. நம்ம அதை கேட்டுக்கிட்டு சாமி உங்களுக்கு என்ன சாமி செய்யணும், வேற தனியாக கொட்டை ஓட்டுருங்க, 2 மூடை பச்சரிசி தூக்கி வச்சுருங்க, வாழைப்பழம் ஒரு தாறு தூக்கி வச்சுருங்க, நெய் பார்த்தா ஒரு டின்னு நிறமை தூக்கி வச்சுருங்க, கடைசியாக பாருங்கள் வாழைப்பழம் தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் கொண்டாந்து வைங்கன்னு சொல்லுவேன். இந்த பச்சரிசி சாதமாக ஆக்கி புளிக்குழம்பு வச்சு நல்ல நெய்யை ஊற்றி நொதன் நல்லா கலந்துக்கிட்டு தயிர் நல்ல பசுமாட்டு தயிரை வாங்கி நல்லா குழச்சுண்டு போனால் பூரா நல்லா சாப்பிட்டு விட்டு கடைசியாக கொடுத்த பொருதார் வாழைப்பழத்தையும் நல்லா சாப்பிட்டு விட்டு கடைசியாக காலையில் வந்து சொல்லுவார், ஓம் சுக்ராம்பதம் சசிவனம் சமர்பஜம் பிரசன்னவதனம் சுவாகா. நாங்கள் கொடுத்த காசு உரம் சுவாகா. ஆக மொத்தம் நாங்களே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி உன்னைய கூட்டி கொண்டு போய் 4 நட்சத்திரம் பார்க்க சொல்லி அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்த சொன்னா நீ மேலே ஏறி நின்றுக்கிட்டு நாங்கள் கீழே நின்று ஜலத்தை வாங்குறோம்னா நீ உயர்ந்தவான்னு நினைக்கலாம். அதுதான் கிடையாது. நாங்கள் கட்டியிருக்க கட்டடம் புது கட்டடம், அது காவை வாங்கினாலும் வாங்கும். ஏன்னா அந்த கட்டடம் உறுதியாக இருக்கே இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றையே ஏற்றி விட்டு நாங்கள் கீழே நிற்கிறோம். இது தெரியாமல் நாங்கள் உயர்ந்தவான்ற நாங்கள் வந்து உழுது பயிரிட்டு அதில் வரக்கூடியதே தண்டு. அந்த தண்டத்தை நீ சாப்பிட்ற, எங்கள் தண்டை சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. என்ன தண்டு? கீரைத்தண்டு. இந்த கீரைத்தண்டத்தை நீ சாப்பிட்ற. நாங்கள் அதில் என்னென்ன செய்கிறோமோ எங்களுக்கு தான் தெரியும். கீரைத்தண்டு விதைக்கிறவனுக்கு எச்சி அதில் தான் துப்புவோம், மலம் அதில் தான் கழிப்போம், மூத்திரம் அதில் தான் பேய்வோம். ஏன்னா அப்புறம் ஆத்திர அவசரத்துக்கு மூக்க சிந்தி அதில் தான் போடுவோம். அதில் தான் எல்லாமே விளையுது. ஏன்னா கடலில் விளையிற நத்தையை சாப்பிட்டா கவுச்சின்ற, அதே சொல்ல போனால் நண்டை பார்த்தா கவுச்சின்ற, கடைசியாக மீன் சாப்பிட்டா கவுச்சின்ற, அது வந்து நீங்கள் சூத்திரவான்ற. கடைசியாக பார்த்தா நீ மூத்திரம் பெஞ்சாலும் நான் வெளியே இருந்தாலும் எல்லாம் இந்த பூமியில தான் இருக்கிறோம். இது ஊரை மழை பெஞ்சாலும் எர்ராட்டியா மாறி கடல்ல இருந்து ஆற்றுக்கு போகும், அதே சொல்ல ஆற்றுல இருந்து கடலுக்கு போகும். கடலில் இருக்கக்கூடியதில் தான் நண்டு நத்தை மீன் எல்லாம் அங்கே தான் விளையுது. அங்கே தான் உப்பு விளையுது. அந்த உப்பத்தை நீயும் போட்டு திங்கிறேன், நானும் போட்டு திங்கிறேன். அப்புறம் என்ன உயர்ந்தவா தாழ்ந்தவா இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். நம்ம சாமின்ற. ஆனால் ஒன்று எங்களையெல்லாம் போட்டு அடிச்சாங்கன்னு வச்சுக்க, அடுத்த நிமிஷம் அருவா கத்தியை எடுத்துக்கிட்டு நாங்கள் போய் பூந்து விளாண்டு வந்துடுவோம். ஆனால் நீ என்ன செய்வோம், ஒரு நாள் பூரா தூக்கி போட்டு அடித்தாலும் அடிங்கண்ணான்னு கிடப்பேன். கடைசி என்ன செய்வேன், ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துகிட்டு போய் எங்களை கொட்டி உள்ள தள்ளி விடுவேன். அவளை தானே செய்ய முடியும். ஆனால் அடிக்கிறது யாரு? நம்ம தானே அடிக்கிறா. இது என்னவா அடியை வாங்கிட்டு நாங்கள் பேப்பரில் எழுதி கொடுக்குறோம். நாங்கள் பேப்பரில் எழுதி கொடுக்குறோம். என்னத்தான் பேப்பரில் எழுதி கொடுக்குறோம், அங்கேதான் சாணி இதெல்லாம் போட்டு வெளுத்து விட்றாங்க. இல்லை என்ன உயர்ந்தவா தாழ்ந்தவான்றது அந்த வீரத்தை காட்டுறதுல கிடையாது. என்னைக்குமே இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது தான் சிறப்பு. அப்படி சிறப்பு செய்யக்கூடியவங்க தான் சிறந்தவர்களாக இருக்க முடியும். ஆமாம், நாங்கள் எதுக்கு இப்போ வந்தோம் தெரியுமா? பிடுங்குறதுக்கு வந்தோம். தெற்பப்புள் பிடுங்குறதுக்காக வந்தோம். நான் வந்தேன், சாமி வந்துச்சு, எங்க பாப்போம், சாமியை பார்ப்போம். சாமி வாங்க, சாமி கையெடுக்கிறேன். கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க,
எல்லாத்திலும் கேவலமா இருக்க. ஏண்டா இன்னொரு கத்து பாப்போம். சாமி வாங்க கையெடுக்கிறேன். என்னக்கு பேச்சு பேசிட்டு இருக்காய்? சாமி வந்தோட கையெடுக்கிறோம்ல. கையெடுத்து கும்பிடுறேன்னு அப்படி சொல்லு. ஓவாயால மூதேவி எனக்கா சாமி வந்தோட என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? வாங்க சாமி நன்னா இருக்கேடா, இந்த பால் சாப்பிடுங்க. வாங்க சாமி பழத்தை சாப்பிடுங்கோ. அதை சாப்பிடுங்க. சாமி வாங்க இதை சாப்பிடுங்கோ. அதை நான் சாப்பிட்டேன்னா நீ செத்து போவேன். இதை நான் கொடுத்தனாத்தையும் சாவேன். என் வாயில இருக்காதாமா. அப்ப வாயில இருக்காம எதுல இருக்க சொல்ற? பெரியவா வாயில இருக்கக்கூடாது. பெரிய நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையில வாங்கினே நீ நல்லா இருப்பே. பெரிய வாய் பல்லு விளக்க மாட்டா, அதனால போய் இருக்க கூடாது. பேச்சுக்கு பேச்சு பேசிட்டு இருக்கே. ஏன் பழத்தை பார்த்திருக்கியா நீ? ஏன் பழத்தை பாக்குறியா நீ? பழம்டா என்ன? பழம்னா நீ எதை சொல்ற? கொட்டையை பார்த்திருக்கியா? அத போய் ஏன் போய் பார்க்க? பழத்தை சப்பாத கொட்டை எது தெரியுமா? பழத்தை சப்பாத கொட்டை. அது என்ன கொட்டை? கழுத்துல ஓடுறக்க ருத்ராட்ச கொட்டை. அது பழம் இல்லாத கொட்டை. அதான் கொட்டை. கொட்டை இல்லாத பழம் தெரியுமா? கொட்டை இல்லாத பழம் என்ன பழம்? வாழைப்பழம். வாழைப்பழம். கீழப்பழம் பார்த்திருக்கியா? கீழப்பழம்னா என்ன? கீழப்பழம் தெரியாது? தெரியாது. இது கூட தெரியாம இருக்காம பாருங்க. கீழப்பழம்னா என்ன? நீங்க படிச்சிருக்கவா? ஆமா, வாழைப்பழம்னா மரத்திலேயே கொம்புலையே பழுத்து தொங்கி அப்படியே மரத்துல இருந்து வெட்டிக்கிட்டு வர்றதுதான் வாழைப்பழம். அந்த கீழைப்பழம்னா என்ன தெரியுமா? முக்கா காய வெட்டிக்கிட்டு வந்து கீழே வச்சு பொந்துக்குள்ள வச்சு புகை முட்டி வச்சு அடிச்சு பழுக்க வைக்கிறது கீழைப்பழம். நீ கீழைப்பழமா பாத்துக்க தெரியற? ஆமா ஆமா. நம்ம ரெண்டு பேரும் எங்க வந்தோம்? புடுங்க வந்தோம். உன்னைய பார்க்கையில் அப்படியே தான் தெரியும். புடுங்க வந்தே மாதிரியே தான் இருக்கு. தெர்பபிள் புடுங்க வந்தோம். அப்படி சொல்லப்படாது. சேகரிக்க வந்தோம். சேகரிக்க வந்தோம். சிறைக்கு வந்தோமா? சிறைக்கு வந்தியா? ஏய், சேகரிக்கிறது அப்படின்னா பல இடங்கள்ல இருக்கிற ஒன்றாக சேகரிக்கிறது, ஒன்றாக சேர்க்கிறது. ஆமா ஆமா. என்னென்ன அது சமத்துகள்னா என்ன? காரை முன்ன முஷ்ட மாவுல பிரண்டை. மாவுல பிரண்டையா? தோசையில பிரண்டை, இட்லியில பிரண்டை, மாயிலை பிரண்டை. அதைத்தான் மாயிலை பிரிச்சு பிரிச்சு விடணும். பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு. ஆமா, மாவிலை பிரண்டை தெற்பை இந்த சமத்துகள்லாம் சேகரிக்க வந்தோம். யார் யார் வந்தது? நீ வந்த, நான் வந்தேன், அம்பி வந்தேன், எல்லாரும் வந்தோம். ஆமா. அதோட சந்திமாவுடைய பையன் கிச்சா தேவதாசி நம்மளோட அனுப்பிச்சு வச்சிருந்தால. குழந்தைகளே, என்னுடைய பையனுக்கு காட்டுக்கு போய் பழக்கம் கிடையாது, பக்குவமா அழைச்சிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வாங்கோ. அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு விவரம் தெரியாது. நீங்க எல்லாம் விவரமான பிள்ளைய கூட்டிட்டு போங்கன்னு சொன்னான். அனுப்பிச்சு வச்சா. ஆமா, அது நம்மளை நம்பி அனுப்பிச்சு வச்சிருக்கா. அவாரு ஏன் நம்மள மாதிரி நல்லவங்க லோகத்துல யார் இருக்கா? யாருமே இருக்கு. ஆமா, நான்டாலும் கொஞ்சம் பரவாயில்ல. நீ சுத்த அயோக்கிய திருட்டுராஸ்கோல். ஆமா ஆமா, நான் ரொம்ப அயோக்கிய பையன், நீ வந்து கேட்ட பையன். அவனை நீ தாண்டா கொண்டு விட்ட. நான் எங்கடா கொண்டேன்? நீ தாண்டா கொண்ட. குழந்தை ஒத்தையில போக பயமா இருக்குன்னு சொன்னான். ஆமா, அம்பியாவையும் கற்பாயமையும் கூட போய் பறிச்சுன்னு வரான்னு சொல்லி தானே அவனை கூட்டிட்டு போனேன். ஆமா, கற்பாயமை நான் தான் கூட்டிட்டு போனேன். எங்க அவன் எதனால என்ன எதனால செத்தான் தெரியுமா? எப்படி? ஏன் செத்தான் தெரியும்? ஏன் செத்தான்? அவன் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. உனக்கு தெரியாதா? நான் ஒரு பகுதியில போனேன், நீங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கத்துல போனீங்க. அவன் என்னால செத்தான் நீ சொன்ன, ஏன் செத்தான் அதை சொல்லு. நீ கொண்டு விட்ட. எப்படி கொண்டேன்? திருப்பி கூட்டிட்டு வரணும். என் கூட வந்தேன், உன்னோடையும் சேர்ந்து தானே அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிச்சு விட்டாங்க, எல்லாரும் தானே சேர்ந்து கூட்டி போனோம். அப்ப எப்படி செத்தேன்? இங்க திருப்பிட்டு புனைய அடிச்சுட்டு இருக்க. காட்டுக்குள்ள போனோம். நான் ஒரு பகுதியில போனேன். சேசு வந்தா, வெங்குடு வந்தா, என் கூட வந்துட்டோம். நீயும் கிச்சானும் ஒரு பகுதியில போனேன். நீ தானே அவனை கூட்டிட்டு போன. எங்க வேண்டியதா உங்ககிட்ட கேட்டேன். என்னோட தான் வந்தேன். அவன் பின்னால பார்த்தா நுரத்தள்ளி கிடந்தேன். ஏன்டா நுரத்தள்ளி கிடக்குறேன்னு எனக்கு என்ன தெரியும், நானா கொண்டேன். சரி, நுரத்தில் கிடந்து அப்படி போட்டு வந்துட்டியா? அப்புறம் தான் விவரமே தெரிஞ்சு. என்ன? அவன் பாம்பு அடிச்சு செத்து போயிட்டான். அவனுக்கு விவரம் தெரியுமா? பாம்பு அடிச்சு செத்து போயிட்டானா? அதை நினைச்சு தாண்டா எனக்கு பெரிய வகுத்தறிச்சல. என்ன வகுத்தறிச்ச? அவன் பிஞ்சு காலில் நடந்து வந்தான்ல. ஆமா, அதை நினைச்சோட எனக்கு வகுத்தறிச்சல்லடா. அவன் பசியா இருக்குன்னு சொன்னான் பாரு, அதை நினைச்சோட எனக்கு வகுத்தறிச்சல்லடா. அப்புறம் அவனை கடிச்ச பாம்பு உன்னைய கடிக்கலன்னு சொல்லித்தானே. அபிஷ்டு அபிஷ்டு பீட பீட. என்னடா பூஸ்ட்? அடே, விவரம் தெரியாம பேசிட்டு இருக்காய். உங்களையெல்லாம் பாம்பு கடிச்சுன்னா நீங்க தான் சாவேல். அதே பாம்பு என்னைய கடிக்குதுன்னு வச்சுக்கோ, பாம்பு செத்து போகும். எப்படி சொல்ற? பாம்புக்கு எதுல விஷம் இருக்கு? பல்லில விஷம். இவளுக்கு உடம்பெல்லாம் விஷம். தேளுக்கு எதுல விஷம்? கொடுக்கலை. எனக்கு
என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்ட்டையும் போய் சொல்லி தொலைஞ்சிடாத மூதேவி. அப்புறம் புடிங்கிட்டு போறாங்க. அதுல விஷம் இருக்குன்னு தெரிஞ்சுனா எந்த பொம்னாட்டியும் நோக்க வாக்கப்பட மாட்டா. அப்புறம் சாகுற வரைக்கும் இப்படியே தெரிய வேண்டியது. சரி, மாமி வந்து குழந்தைங்கன்னு கேட்ட உடனே விவரத்தை நீ சொல்றியா நான் சொல்லவா? 2 பேரும் சொல்லுவோம். நீ சூத்திர பையன், நோக்கு சொல்ல தெரியாது, தத்து புத்துன்னு உளறி கொட்டிடுவேன். நடந்த விவரத்தை மாமிட்ட நான் சொல்றேன். நான் சொல்ல நீ வாயை திறக்காம என்ன மசலுக்கு நீ செய்யாத. இல்லடா, மேல உள்ளதுக்கு போனோமா, சமத்துகள் சேகரிச்சோமா, நீ நல்லா போடுற, அதனால நீயே சொல்லு. அது தெரியாதுல்ல. மாமியை கூப்பிடு கூட. சண்டி மாமி அசலாத்து குழந்தைலாம் வந்திருக்கோம், வாங்கோ. நீங்கள் எல்லோரும் வந்து விட்டீர்களே, என் மகளை எங்கேயப்பா? எங்கே மக்களா உங்கள் விண்ணே, மக்களா உங்கள் விண்ணே, மக்களா உங்கள் விண்ணே, எல்லாம் மைந்தானும் வரவும் காணே, இதனோ அழைத்து சார என் மகள் எங்கேயப்பா தோழரே, எங்கே எங்கே திக்கான என் வயிற்றில் தோழமார்களே, திக்கா என் வயிற்றில் திடல் மூட்டிடாமல் பக்கன நடந்த சேதி பகருவீர் தோழமாரே, ஐயா பகருவீர் தோழமாரே, பகருவீர் தோழமாரே, பகருவீர் தோழமாரே, சுகமே உன் காசி நகர், காசி நகர், சுகமே உன் காசி நகர், சுந்தரவேணியரே, ஐயா சுகமே உன் காசி நகர், சுந்தரவேணியரே, சுகமே காசி நகர், சுந்தரவேணியரே, அகமெல்லாம் போகுதையா, இன்னகமெல்லாம் நகுதையா, அகமெல்லாம் போகுதையா, அந்தனர் குல விளக்கே மகன் ஆசை மகன் என்று அருமை மகன் என்று காணமையா, ஐயா பசியால் கரைத்து வளர்ந்த பசியால் கனைத்து போனானேங்கிறது இப்பத்தான் தெரிகிறது போல இருக்கிறது. சரி, காட்டுக்கு முதலாக இன்றுக்கு போகாத குழந்தை இன்று முதலாக போறானே, அவனுக்கு ஏதாவது ஒரு அன்னாகாரம் கொடுத்து விடுவோம் அப்படிங்கிறத விட்டுண்டு வெறுங்கையோடு அனுப்பிச்சு வச்சுட்டு இப்போ போய் அக்கறையா குழந்தை கேட்டுட்டு இருக்கே, நீங்க பெற்ற குழந்தைன்னா நீங்க அப்படி அனுப்பிச்சிருப்பேலா? என்ன பேசிட்டு இருக்க? இந்த பாரு, நானே வாழ்க்கையில் எத்தனை துன்பம், எத்தனை துயரம், எத்தனை சோதனை, அத்தனையும் தாங்கி துடித்து இன்னைக்கு உங்கள் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். வந்த உடனே வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிரியப்பா, நீராகாரம் கொடுப்பதற்கு வழி இருந்தால் கட்டமது கொடுத்து அனுப்பி வைத்திருக்க மாட்டேனா? என்ன போய் இறக்கமே இல்லை பேசுறியப்பா, சொல்லு. உங்க நிலைமை தெரியாம சொல்லிட்டோமா? நீங்க கொடுத்து விடல அப்படிங்கறதுக்காக நாங்க குழந்தைய பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டுருவோமா? அதானே, நாங்கெல்லாம் நிறைய கஷ்டம் கொண்டு வந்தோம். நான் வந்து வெண்பொங்கல் கொடுத்தேன், நான் புளியோதரை கொடுத்தேன், மறுத்துட்டேன், அடுத்தவங்க வாங்க மாட்டானப்பா, சொல்லிட்டான். ஆமா தோழர்மார்களே, சொல்லுப்பா. நீங்க கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டா சத்தியத்துக்கு பங்கு வந்துடும். சரி, ஓடுகிற ஆதிகங்கை என்ற கங்கையில காலகண்ட தாத்தா 3 கை சலம் தான் சாப்பிட சொன்னார். சரி, அப்பதான் நாங்க சொன்னோம் 3 கை சலம் நோக்கப்பட்டு பத்தும் காட்டுல நடக்கிறது வீட்டுக்கு தெரியவா போகிறது. சரி, கூட 2 கரத்தை அள்ளி சாப்பிடுறோம். போடா
மேல வனாந்தரத்துக்கு 2 வழிகள். ஒன்று நேர்வழி, இன்னொன்று சுற்று வழி. சத்தியம் என்ற நேர்வழியை தவிர எங்க வாழ்க்கையில எந்த வழியுமே தெரியாதையப்பா. சுற்று வழியில் சுகமாக வருகிறார் என்று சுலபமாக சொல்லிவிட்டீர்களே. யார் யார் வர்றா? சேஷு வர்றா, வெங்கடு வர்றா, சுப்பு வர்றா, நாராயண வர்றா, ஆனந்த வர்றா, கோபால வர்றா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்த கோவிந்தனோட வந்துகிட்டு இருக்கா. கோவிந்த அண்ணா அவசகனமான வார்த்தை அப்பா. வந்ததுல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க 2 பேரும் பேசுற பேச்ச சரி. அப்படி சொன்னா தான் நல்லா இருக்கும். நாங்க பேசுற பேச்சு சரின்னு சொல்லுங்க. அடுத்த வருஷம் ஒரு நாடகத்துக்கு போடவே மாட்டாங்க. கொங்கா பயில இருப்பேன் இருக்கு, ஒன்றும் பேச தெரியல. இவங்க 2 பேருக்கும் அரிச்சந்திரா நாடகம் தெரியாதுன்னு நினைச்சு இந்த அம்மா சொல்லுதுன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க 2 பேரும் யூடியூப் புகழ்ங்கிறது உலகத்துக்கே தெரியும்ப்பா. ஆனா இப்ப நீங்கள் பேசுகின்ற பேச்சும் இவன் விழிக்கின்ற விழியும் இவர்கள் செய்கின்ற யாரையும் பார்க்கின்ற நேரத்தில் காரகத்தில் ஏதோ நடக்க கூடாதது நடந்து விட்டது போல் தெரிகிறது. உற்றவன சொல்லுங்கள், அங்கே நடந்தவன சொல்லுங்கள். உலகுல தோழர்களே, அந்தர பாடல்களே, நடந்ததென்ன சொல்லுங்கள், சொல்லுங்கள், முக்கியமான விஷயம்ப்பா. அயோத்தி நகரத்துல எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச காலமா அந்த இறைவன் குழந்தை பாக்கியம் கொடுக்கல. இப்படியே எனக்கு பிள்ளை இல்லாமல் போயிடுமோ, பிள்ளை இல்லா கொல்லியா போய் நான் சேர்ந்துடுவேனோ, ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் என்னை பார்த்து மலடின்னு சொல்லிடுவாங்களோன்னு நானும் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, இருக்காத விரதம் இல்லை, மூழ்காத தீர்த்தங்களே இல்லப்பா. நான் கும்பிட்ட தெய்வமெல்லாம் குடியோடி போய்விடாமல் என் வயிற்றிலே 10 மாதம் கருவுருவாகி நான் சுமந்து பெற்ற வயிறுதியாய் பச்சுடல் கையிலே அதை மனம் சகித்து எவ்வளவு உயிரே பெற்ற வயிறுதியாய் பச்சிரு செய்து தேவையை மனம் உமக்கிட செய்து உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிலைமையில அந்த மீனாட்சி பட்டணத்துல சொந்தோன்னு சொல்லிக்கொள்ள கோடான கோடி பேர் இருக்கலாம் ஐயா. ஆனா எனக்கு எவ்வளவோ தொலைவில் இருந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு நிலைமையில சொந்தோன்னு சொல்லிக்கொள்ள அவளை எல்லாம் எனக்கு ஆறுதல் அழகு முகத்துல தெரியும் இருக்கா. வந்த உடனே உங்க 2 பேர் முகம் சரியில்லை. காரணம் எதையோ மறைக்கின்றீர்கள். நான் ஒன்று கேட்க நீங்கள் ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே ஏதோ கானகத்தில் நடக்க கூடாதது நடந்து விட்டது போல் தெரிகிறது. ஐயா, உங்க 2 பேரையும் நான் எப்படி எண்ணியிருக்கேன் தெரியுமா? இந்த ஊர்ல அந்த ஐயனாருக்கு கோயிலை கட்டி அந்த மக்கள் கும்பாபிஷேகம் நடத்தி வருஷாபிஷேகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஐயனாரை காட்டிலும் இந்த நேரத்துல என் கண்ணுக்கு உங்க 2 பேரையும் பார்க்கும்போது பெரிய 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 தெய்வமா நினைச்சு உங்க 2 பேரும் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். ஐயா, இன்னைக்கு காலையில பச்சை தண்ணி கூட சாப்பிடாம ஐயா உங்க பின்னால்தான ஐயா என் பிள்ளைய அனுப்பி வச்சேன். நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா ஐயா? என் பிள்ளை எங்கப்பா? ஐயா ஐயா மாமி, என்ன காரியம் பண்ணிட்டேன்? நீங்க என்ன இப்படி செய்யலாமா மாமி? எங்க காலில் விழுந்து எங்களை பாவத்துக்கு உள்ளாக்கிட்டேன். நீங்க என்ன சாதாரணப்பட்டவாளா? சக்கரவர்த்திக்கு பிரதான சக்கரவர்த்தியுடைய மனைவி. அது ஒரு நேரத்துலப்பா உங்க குழந்தை சொன்னா இப்ப வாழ்ந்து கட்ட குடும்பம் வரையோட்டுக்கு ஆகாதப்பா. மாமி சொல்லு.
என்னுடைய தந்தையார் எங்கு இருக்கிறாரோ தெரியவில்லை. தெரியாது. என்னுடைய தாயாருக்கு நான் துணை, ஆமா. எனக்கு என்னுடைய தாயார் துணை, இருவருக்கும் அந்த இறைவன் தான் துணை. அப்படி சொன்ன புள்ள மேலவனாந்திரம் போய் சேர்த்துட்டோம். சரி. 4 பக்கங்களை சுற்றி பார்த்து சமத்துகள்லாம் சேகரிச்சுட்டு சரி ஆள விருட்சத்தில் அமர்ந்து சரி பார்த்தோம். என் புள்ள ஒண்ணு மறந்துட்டேன். ஐயோ என்ன மறந்துட்டானா? இல்ல மாமி, இல்ல மாமி, தெற்பப்புள் கொய்ய மறந்துட்டான். அந்த ஒண்ணு மட்டும் மறந்துட்டான். தெற்பை தானே மறந்தா? ஆமா. என்ன மறக்கலையே? இல்ல இல்ல. அதானே பார்த்தேன். அப்பதான் சொன்னோம், ஏண்டாமே எல்லாம் மூழ்கி போயிடுத்து, அஞ்சு பொழுது அகத்துக்கு போகணும், நாங்கெல்லாம் நிறைய வச்சுட்டு இருக்கோம், ஆளுக்கு ஒரு கைப்பிடி தரம் வாங்கிக்கோ அப்படி வாங்கினானா? மறுத்துட்டோம். அடுத்தவங்கிட்ட வாங்க மாட்டா சொல்லிண்டா. சரி. ஏன் அப்படி சொல்லி பிள்ளைய கெடுத்து வச்சிருக்கேன், வாங்கப்படாது வாங்கப்படாது. அப்பதான் சொன்னா, தோழன்மார்களே சிறிது நேரம் இந்த ஆள விருட்சத்தில் அமர்ந்துருங்கோ, என் கருத்தாலே பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். எங்க போனா? சரி. அவ போன இடத்துல ஒரு பெரிய புதரு. பார்த்தாயா? அந்த புதர் பக்கத்துல சின்ன புற்று. என்ன புற்று? கரையாம்புற்று. சரி. அந்த புற்றுக்குள்ள பாருங்க மாமி, சின்ன ஓட்டையா இருந்துச்சு. புத்துக்குள்ள ஓட்டையா இருந்துச்சு. அந்த ஓட்டைக்குள்ள இருந்து காற்று. சரி சரி. என்ன சரி? நாங்க 2 பேரும் உயிர் நேரமா சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரியக்கூடிய தன்மை இருந்தா நான் எதுக்குப்பா இப்படி இருக்கேன்? உங்களுக்கு புரியல. சரி. எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. எப்படியாவது அதான் மாமி தத்து புத்துன்னு விழிச்சுட்டு இருக்கோம். துக்கமா இருந்தாலும் நீங்க தான் சொல்லணும். மாமி சொல்லுங்கப்பா. துக்கமான செய்தி, சந்தோஷமான செய்தி திடீர்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக அதோ வர்றா இதோ ஒரு 2 பேரும் சொல்லிட்டு இருக்கோம். சரி. நீங்களும் புரிஞ்சுக்க மாதிரி இல்ல. புரியக்கூடிய தன்மை இல்ல. மாமி உங்கள் இதயத்தை இரும்பாக்கிக் கொள்ளுங்கள். என்னப்பா சொல்ல? மனசை கல்லாக்கிக் கொள்ளுங்கள். என்னப்பா சொல்ல போற? அந்த தெற்பை கொய்ய போன இடத்துல நாக சர்ப்பம் தீண்டி உங்கள் குழந்தை எப்படி
லட்சிய பூங்காவே, ஆடி அசைந்து வரும் என் அழகு பூந்தேரே, என் செல்வமே, என் கண்ணே. ஐயோ, நாடு நகரமெல்லாம் போனாலும் என் நாயகன் என்னை விட்டு பிரிந்தால் நீ ஒருவன் மட்டும் என் கூட இருந்தால் அதுவே கோடான கோடி செல்வம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறதா. நீயும் இந்த சண்டாளியை தவிக்க விட்டு என்ன அனாதையா விட்டுட்டு தத்தளிக்க விட்டுட்டியப்பா. அழாதீங்கம்மா, நீங்க அழக்கூடாதும்மா. அப்பா போனா பரவாயில்லம்மா, உங்களை காலமெல்லாம் நான் காப்பாத்துறம்மான்னு 1000 முறை எனக்கு ஆறுதல் சொன்னையடா. இன்னைக்கு நடு தெருவில் கத்துகின்றேன், புரளுகின்றேன், கதறுகின்றேன். அழாதீங்கம்மான்னு எனக்கு ஆறுதல் சொல்ல ஆதாரம் இல்லையடா. ஆறுதல் சொல்ல ஆதாரம் இல்லையடா. ஆறுதல் சொல்ல அவதாரம் இல்லையா. தத்துவம் சொல்ல அவதாரம் இல்லையடா. தத்துவம் சொல்ல பரிகாரம் தேடி இனிய வீரம் செல்ல அதிகாரம் இல்லையா. பாடகம் சொல்ல ஒரு நாளும் நான் எதுவும் அழுதவரையிலே இந்த திருநாளை மகன் கொடுத்தார் யாரிடம் சொல்ல. சோதனை மேல் சோதனை போதுமாயா சுவாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாழ்ந்தாருக்கு. சோதனை மேல் சோதனை போதுமையா சுவாமி. என் கோயில் கொடிமரமே, நான் பெத்த மகளே, என் கோயில் கொடிமரமே, ஒன்ன தீண்டிருச்சோம் அந்த தருணா. கோயில் கண்ட இடமெல்லாம் கையெடுத்து கும்பிட்டேனே, என் குலம் தழைக்க வேண்டும், என் குமரன் வாழ்வு கோபுரம் போல் உயரணும் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டேனே. அத்தனையும் பொய்யாகி விட்டதடா. நான் மடியில கிளி வளர்த்து மடியில கிளி வளர்த்து மடியில கிளி வளர்த்து நான் மடியில கிளி வளர்த்து மந்தையில மேய விட்டு மந்தையில மேஞ்ச கிளி மடி வந்து சேரலையாப்பா. காட்டுக்கு போயிட்டு வந்துருவோம்மா, கலங்காதீங்கம்மா, நான் இருக்கம்மான்னு சொன்னேடா. இன்னைக்கு தத்தளிக்க விட்டுட்டியப்பா. நான் தேங்காய் அடுப்பு கூட்டி தென்னம்பூ சோறு வங்கி தென்னம்பூ சோறு தின்ன தெருவெல்லாம் தேடினேனே. மாங்காய் அடுப்பு கூட்டி அட என் மகனே, என் மகனே, நான் மாங்காய் அடுப்பு கூட்டி மகிழம்பூ சோறு பொங்கி மகிழம்பூ சோறு தின்ன மனையெல்லாம் தேடினேன். உன் தந்தைதான் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. நீயாவது கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு நினைச்சனடா ஐயா. நீயோ என்னை விட்டுட்டு போயிட்ட.
இன்னமே இந்த உலகத்துல எனக்கு ஊரும் சொந்தமில்லை, உறவும் சொந்தமில்லை. ஊரும் சொந்தமில்லை, உறவும் சொந்தமில்லை, யாரும் சொந்தமில்லை, எதுவும் சொந்தமில்லை. ஊரும் சொந்தமில்லை, உறவும் சொந்தமில்லை, யாரும் சொந்தமில்லை, எதுவும் சொந்தமில்லை. யாரும் சொந்தமில்லை, எதுவும் சொந்தமில்லை. சொந்தமில்லை, பந்தமில்லை, பாடுது ஒரு பறவை, அது தேடுது சொந்தமில்லை, பந்தமில்லை, பாடுது ஒரு பறவை, அது தேடுது தன் உறவை, அது வாழுது தன் நிழல். அம்மம்மா அதன் கீதம், அதுதானே அதன் வேதம். என் மகனை எந்த இடத்துல வச்சிருக்காங்களோ, எங்க போய் தேடுவனோ, ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவரோ. என் மகனை எந்த இடத்துல அயலாத்து பாலர்கள் ஒருவரையுமே காணவில்லையே, நான் எப்படி தேடுவேன்? ஐயா, அயலாத்து பாலர்களே, கருவினில் உதிக்கையிலே கனவுகள் எத்தனை. நீ கருவினில் உதிக்கையிலே கனவும் எத்தனையோ. அம்மாவை போல வருமா அவ அன்புக்கு ஈடாகுமா?
எந்த இடத்துலப்பா வச்சிருக்கீங்க? அம்மா, மேல வனாந்தரத்தில் ஆலமரத்து விருச்சகத்திற்கு அடியிலே வைரங்களும் வைடூரியங்களும் போட்டு அழகு வாக்க வேண்டிய இந்த பிஞ்சு நெஞ்சில பச்சை முள்ளையும் பாலையும் குளிச்சு வைத்து விட்டு வந்திருக்கிறோம் அம்மா. பிஞ்சு இதயத்துல பாறங்கல்லா, உனக்கு இதயமே அந்த அயோத்தியில இருக்கும்போது என் மகனுக்கு தங்கத்தாலும் முத்துகளாலும் ரத்தினங்களாலும் நகை போட்டு அழகு பார்ப்பேன். அப்பொழுது அவன் தந்தை சொல்வார், தராபதி இவ்வளவு நகை போட்டு என் செல்வனுக்கு அழகு பார்க்கின்றாயம்மா, அவன் இதயம் தாங்குமா என்று சொன்னாரே அப்பா. அப்பேற்பட்ட பிஞ்சு நெஞ்சில பாறங்கல்ல வச்சுட்டேன்னு சொல்றியே, உனக்கு இதயமே கல்லா? அம்மா, எங்களை மன்னித்துருங்க அம்மா. பச்சை முள்ளையும் பாறாங்கல்லையும் தூக்கி வைக்கிற அளவுக்கு நாங்கள் என்ன கொடும்பாவியலா? அப்படின்னா இல்லையம்மா, இல்லை. அது அடர்ந்த கானகம், நாய் நரியெல்லாம் சுவாசம் செய்யும். இது பிஞ்சு குழந்தை. அவன் இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாம அவன் இறந்து போயிட்டான். அவனுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியத்தையாவது செய்யணுமேன்ற காண்டி எங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு அவன் மேல பச்சை முள்ளையும் பாறாங்கல்லையும் தூக்கி வைத்து விட்டு வந்திருக்கிறோம். என்ன மன்னிச்சிடுப்பா அம்மா. பிள்ளை மேலுள்ள பாசத்தால் உங்களை எதையோ பேசிவிட்டேன், என்ன மன்னிச்சிடு. கடைசியாக உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. எப்பவுமே என் மகன் உன் கூட தான் இருப்பான்னு கேள்விப்பட்டனப்பா. ஆமாம். என் மகன் இறக்க போகும்போது கடைசி வாக்கு மரண வாக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பிரிஞ்சு போயிட்டார். என் உயிர் இப்போ போயிடும். எங்கள் அம்மா அனாதையாக நிற்கிறாங்க. நான் சொல்ல போகிற 1-2 வார்த்தையை கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவீங்களான்னு என் பிள்ளை ஏதாவது சொன்னானா? ஐயா அம்மா. என்னப்பா சொன்னா? சொன்னம்மா. என்னையா சொன்னா? இந்த 56 தேசத்தை ஆண்ட ஹரிச்சந்திர பூவரியார் என்னுடைய தந்தையார். யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு கொடுக்கறது என்னுடைய தாயார் சந்திரமதி. அவங்களுக்கு நான் இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை இந்த நேரத்தில் செய்ய முடியாம இறக்க போகிறேன். தோழமார்களே, இன்னொரு ஜென்மம் எனக்கு இருந்தால் இப்போது செய்ய முடியாத காரியத்தை அப்போது நான் வந்து செய்வேன் என்று என்னுடைய தாயாரிடம் சொல்லிவிடுங்கள் என்று தோழமார்களே என்று சொல்லிவிட்டு இறந்து போயிட்டான். இப்பிறவியில் பட்ட துன்பமெல்லாம் போதாது என்று அடுத்த பிறவியிலும் இந்த பாவி வயிற்றில் ஜனிக்க வேண்டும் என்றா சொன்னான். போதுமடா வாழ்க்கை. எந்த வழியில போய் தேடுவேனப்பா? அம்மா, ஆடு மாடுகள் திங்காத வண்ணம் இருக்கக்கூடிய இலைதலைகளை போட்டு விட்டு வந்திருக்கிறோம். அதை பார்த்து மேல வனாந்திரம் போனீங்களாம், அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலாம். அம்மா நல்லதுப்பா. அம்மா, நாங்க வரோம். நீ போயிட்டு வா. கோவில் கண்ட இடமெல்லாம் கையெடுத்து கும்பிட்டேன். என் குலம் தழைக்க வேண்டும், என் குமரன் வாழ்க்கை கோபுரம் போல் உயர வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டேன். அத்தனையும் பொய்யாகிவிட்டதே, அத்தனையும் பொய்யாகிவிட்டதே.
அழிவில் ஒதுக்கி போவதில்லை. நன்மையே செய்வான் அம்மா அம்மம்மா வாழ்க்கை போதுமம் நன்மையை செய்வான் அம்மா அம்மம்மா ஆனந்த சத்தியம் என்னோடு அழித்திடுமா முனிவர் சாபமாயவே வலித்திடுமா. என் சத்தியம் தோற்குமா? என் சத்தியம் தோற்குமா? சத்தியம் என்னோடு அழித்திடுமா முனிவர் சாபமாயவே வலித்திடுமா. மத்தியே உலகில் அழிந்திடுமா. சத்தியம் உலகில் அழிந்திடுமா. மத்தியே உலகில் அழிந்திடுமா. பாவங்கள் யாவும் நிலைத்திடுமா. நன்மையை செய்வாய் அம்மம்மா வேதிர் வீட்டில் விடைபெற்றுத்தானே வர முடியும். இப்படியே வருவதற்கு அம்மாவுக்கு சுதந்திரம் இல்லை. இதோ வேதிர் வீடு போகிறேன், இதோ வேதிர் வீடு போகிறேன். ஐயா வேதியாரே என்னை அடிமை கொண்டவரே. ஐயா ஐயா வேதியரே எம்மை அடிமை கொண்டவரே. ஐயா வேதியாரே என்னை அடிமை கொண்டவரே. ஐயா வேதியாரே என்னை அடிமை கொண்டவரே. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப பொதுமையாக இருக்குது. பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப பொதுமையாக இருக்குது. 4 பேர் நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலே. 4 பேர் நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலே. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப பொதுமையாக இருக்குது. அல்லும் பகலும் மன்னன் வாழ்ந்தான் தங்கச்சிக்காக. அந்த உள்ளம் இப்போ கல்லாய் போனது தங்கச்சிக்காக. அல்லும் பகலும் மன்னன் வாழ்ந்தான் தங்கச்சிக்காக. அந்த உள்ளம் இப்போ கல்லாய் போனது தங்கச்சிக்காக. மாலை ஒன்று தொடுத்து வைத்தான் மன்னனுக்காக. அதை வீதியிலே விட்டெறிந்தான் அண்ணனுக்காக. ஒரு பொம்மலாட்டம் நடத்தது, ரொம்ப பொதுமையாக இருக்குது. இலவு காத்த கிளியை போலே இத்தனை காலம் இந்த வஞ்சி மகள் வரைந்ததெல்லாம் தண்ணீர் கோலம். இலவு காத்த கிளியை
தலையில் விழுந்தது ஏனோ நான்கு கிளிகள் காதல் வலையில் வீழ்ந்தது ஏனோ இந்த ஒருவர் பாவமற்றவர் தலையில் விழுந்தது ஏனோ ஆக மொத்தம் விதி வரைந்த நாடகம் தானே இதில் ஆளுக்கொரு பாத்திரத்தை நடிக்க வைத்தானே ஒரு பொம்மலாட்டம் நடக்குது ரொம்ப பொதுமையாக இருக்குது நாலு பேரு நடுவிலே நூறு ஒருத்தன் கையிலே நாலு பேரு நடுவிலே நூறு ஒருத்தன் கையிலே ஒரு பொம்மலாட்டம் நடக்குது ரொம்ப பொதுமையாக இருக்குது பொம்மலாட்டம் நடக்குது ரொம்ப பொதுமையாக இருக்குது